ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி 4ஆம் பத்து 4ஆம் பதிகத்தின் 5ஆம் பாசுரத்தில் கோமளவான் கன்றை புல்கி கோவிந்தன் மேய்த்தன என்னும் போமிள நாகத்தின் பின் போய் அவன் கிடக்க ஈதென்னும் ஆமளவு ஒன்றுமறியேன் அருவினையாட்டியேன் பெற்ற கோமளவல்லியை மாயோன்மால் செய்து செய்கின்ற கூத்தே என்று பாடுகிறார். பசுக்களை மேய்ப்பதை காட்டிலும் கன்றுகளை மேய்ப்பதில்தான் கண்ணபிரானுக்கு மிகுந்த ஆவல். தன்னுடைய முயற்சியை காட்டிலும் பிறர் கையை பார்த்திருக்கும் சக்தி அற்றவர்களை ரட்சிப்பதிலேயே ஊக்கமுடையவன் எம்பெருமான். இப்படி இளமையாகவும் வடிவத்திலே பெருத்ததும் மாணிக்கம் போல தனிச்சிறப்பு உள்ளதுமான கன்றுகளை கட்டி தழுவிக்கொண்டு இவையெல்லாம் என்னுடைய கிருஷ்ணன் மேய்த்த கன்றுகளே ஆகும் என்கிறாள். அப்போது அந்த வழியே சென்ற இளமையான ஒரு நாகத்தை பார்த்து நிச்சயம் இதன் பின்னே சென்றால் அவனையும் கண்டுவிடலாம் என்று இவளும் அச்சமில்லாமல் அதன் பின்னே செல்கிறாள். எம்பெருமானுடைய பரம போக்கியமான திருப்பள்ளி மெத்தை இது என்கிறாள். அது ஒரு புற்றிலே சென்று புகுந்துவிட அவன் வருகைக்காக இவளும் அந்த புற்றையே நோக்கியபடி இருக்கிறாள். இனி இவளுக்கு என்ன எல்லாம் நேரம் உள்ளதோ தெரியவில்லையே. இந்த ஜெகத்திற்கு அழிவு ஏற்பட போகிறதா என்ன? கழித்து முடிப்பதற்கே அரியதான பல பாபங்களை செய்த நான் பெற்ற கொடி போன்ற இந்த பெண்ணை வியக்க வைக்கும் செயல்கள் கொண்ட அவன் மயக்கி இப்படி பிச்சேற்றி உள்ளானே, இப்படியும் ஒரு கூத்து நடக்குமோ என்று திருத்தாயார் கூறுகிறாள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.